திருத்தணிலேருந்து வர முடியல, ஆனால் பொன்னையிலேருந்து வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆனாலும் இங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு சிலருடைய சரீரத்தினுடைய பலவீனம் சில வர முடியலை. ஏற்கனவே எனக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். சில சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால் வரல. இருந்தாலும் இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதம் வேணான்னு சொல்லி உட்காந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பாராக. இந்த மாதம் உங்களுக்கு ஏராளமான தேவைகள் உண்டு. இன்னும் 9 நாட்கள் தான் இருக்குது. 9 நாள் 8 நாட்கள் தான் இருக்கிறது. என்ன நடக்குமோ, சந்திக்கப்படுமோ அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பதட்டத்தோடு கூட யோசனையோடு கூட இருக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் சாதாரணமானவர் கிடையாது. நாம் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ளே இருக்கிற தெய்வம் பெரியவராக இருக்கிறார். நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு மற்றவர்களுடைய தேவைகளையும் சந்திக்கிற அளவுக்கு உங்களுடைய கரங்களையும் உங்களுடைய வழிகளையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எப்பவுமே நம்முடைய கரம்லாம் கொடுக்குற அளவுக்கு தான் வச்சுருக்கா தவிர வாங்குகிற இடத்துல ஆண்டு நம்மளை வைக்கிறதே இல்லை. ஆமென். இந்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்க, வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பதே உத்தமம் சொல்லப்படும். உத்தமம்ன்றார். ஆமேனா. அப்போது நாம் எல்லாருமே உத்தமமானவர்கள் அப்படி என்பதை நான் நம்புகிறேன். ஆமேன். ஆமாம். ஏன்னா உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் தேவனுடைய பருவத்திலே காணப்படுகிறோம். நீங்கள் யாரும் வெறுமனே நடந்து போகிறவர்கள் அல்ல, இரு பரிவாரங்களை சுமந்து திரிகிற ஒரு ஊழியர்களாகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆமேனா. தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். அதனால் உங்களுடைய எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு ஒரு சிலர் நம்மோடு கூட இராமல் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த செலப்ரேஷன். நீங்களாம் உம்முன்னு உட்காந்துங்கிறதுக்கு இது செலப்ரேஷனே கிடையாது. அதுக்கு உங்கள் வீட்டிலேயே இருக்க சொல்லிட்டு இருப்பேன். அல்லேலூயா. சிலோட முகத்தை பார்த்தா ஏன் தான் இவங்களை கூப்பிட்டேன் தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க தோன்ற அளவுக்கு சிலருடைய ஃபேஸ் இருந்துடக்கூடாது என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. இங்கே யாரும் இல்லை, அப்படி இருந்துடக்கூடாதுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆமேன்னு சொல்லுவீங்களா? பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. ஆமாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏராளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, வேதத்தில் 5:2:1 5:3:1. அல்லேலூயா. அது எப்படி மாறினது? 10:4:1 அப்படி தான் மாறிச்சு. அல்லேலூயா. இந்த கால்குலேஷன் பற்றி பேசணுன்னா எனக்கு ஒரு மணி நேரம் தேவை. அல்லேலூயா. அதை பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஆமேனா. ஆமாம், இது ஏன் நேரம் கிடையாது. இது எனக்கு சரியான நேரம் இல்லை. சில சொல்லுவாங்கள்ல டைம் சரியில்லைன்னு, அந்த மாதிரி இப்போ எனக்கு டைம் சரியில்லை. நல்லவர் பாருங்க. அதனால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியங்கள்லாம் மிகவும் சிறப்பாக நீ செய்து கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு பகுதிகளிலும் கிளை ஊழியங்களிலும் ஊழியர்களாக உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டதான பொறுப்புகளிலே ஊழியத்துடைய எல்லைகளிலே நீங்கள் செய்து கொண்ட ஊழியத்தை எண்ணி நான் சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் அறிவார். ஆமேன். நிறைய கொடுக்கணும்னு எனக்கு மனசில் ஆசை இருக்குது. ஆமேனா. ஓங்கி கொடுக்கறது இல்லை, அல்லேலூயா, வாங்கி கொடுக்கறதில்ல. ஆமேனா. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஆண்டு உங்களை வைத்திருக்கிறது எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம திருச்சபை கொடுக்கிற திருச்சபை, நம்முடைய ஊழியர்கள் கொடுக்கிறது ஊழியர்கள், நம்முடைய திருச்சபையுடைய விசுவாச குடும்பங்கள்
குடும்பங்கள். அல்லேலூயா. அதனால தான் இயேசு நமக்காக அவரை கொடுத்தார். நாம் அவருடைய சமத்தில் கொடுத்து நம்ம ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆமேனா. உங்களுடைய ஊழியங்கள் இன்னும் பல மடங்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியங்கள் பெருகும்படியாக நான் ஜெபிக்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன். தொடர்ந்து நாம் யாவரும் இணைந்து தரிசனத்தில் நாம் ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்கள் யாவருக்கும், உங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும், உங்களுடைய எல்லைகளை செய்த ஊழியர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சீயோன் செழிப்பின் அஸ்திவார ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் சிறக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை சில நிமிடங்கள் நாம் கேட்க இருக்கிறோம். அண்ணனுக்கு பிஸி ஷெட்யூல். இன்றைக்கி வள்ளிமலையில் அவருடைய பிரான்ச்சில் சப்போஸ் கிறிஸ்மஸ் நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. அதையும் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பும் நம்ம மீது வைத்திருக்கிறதான பாசமும் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் பிரயாசப்பட்டு இடத்துல வந்திருக்க. அவர் 7:30 இங்கிருந்து அவர் அங்கே போய் ஆகணும். அல்லேலூயா. அதனால் 7:30 எல்லாம் சந்தோஷம் தானே. அப்பா அரை மணி நேரத்தில் முடிஞ்சிரு மாற்ற நம்ம வேலை பார்க்கலான்ட்டு. அல்லேலூயா. ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அதற்கு ஈடாக நான் இடத்தை கொடுக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையும் தேவனுடைய ஆலோசனை நம்ம தானே பாஸ்டர் ஜோசப் அண்ணனை எல்லாரும் கரங்களை தட்டி நான் வரவேற்போம். நம்ம மத்தியில் வந்திருக்க எல்லா தேவ ஊழியர்களையும் ஆண்டவர் அச்சரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் வரவேற்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ZPF ஊழியத்தினுடைய ஸ்தாபகரும் எனது அருமை சகோதரரும் பாஸ்டர் ராஜ் அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அருமை தாயார் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாஸ்டர் ராஜ் அவர்களுடைய அருமை மனைவி, பிள்ளைகள் யாவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். மாத்திரமல்ல, இந்த திருச்சபையில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், இந்த திருச்சபையிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் அறிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு விசை நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சமூகம் மேலானது,
உயிரினும் மேலானது. சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். தேவனே, எங்களோடு கூட நீர் பேசும். இங்க வந்திருக்கிறதான இந்த திருச்சபையின் அனைத்து தலைவர்களோடு கூட இந்த நாளிலே நீர் பரத்திலிருந்து எங்களுக்கு ஆலோசனைகளை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய முகத்தையே நான் நோக்கி பார்க்கிறேன். என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. இவர்கள் நடுவிலே உம்முடைய வார்த்தையும், இவர்கள் நடுவிலே உங்க பிரசன்னத்தையும் காணும்படிக்கு கிருபை தாரும். இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சபைக்கும் அருமை போதகருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, எல்லைகளை விரிவாக்குவீராக. நாதா, கிருபை உள்ள கரத்தில் ஒப்புவிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் யாவருமாக நம்முடைய வேதத்திலிருந்து சில வசனங்களை இந்த நாளிலே நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளுவோம். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. கொஞ்சம் யாரும் அங்கே இங்கே அசையாம ஃபோட்டோலாம் அதிகம் எடுக்காதீங்க, போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்கார்ந்து வசனத்தை நாம் கவனிப்போம். தயவுசெய்து யாரும் எழுந்து வெளியே போகாமல், வாசிக்கிற தம்பிமார்கள், ஆப்ரேட் பண்ணுற எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம வசனத்தை தியானிப்போம். இடையில எந்த மியூசிக்கும் போடாதீங்க. ஸ்தோத்திரம். யாரும் எழுந்து போயிடாதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் செல்ஃபோன் கொண்டு வந்திருப்பீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள், அல்லது வைப்ரேஷனில் போட்டுருங்க, சைலண்ட் மோடில் போடுங்க. தயவுசெய்து அவசரமாக போய் பேசணுன்னா அமைதியாக கொஞ்சம் வெளியே எழுந்து போய் பேசிட்டு வாங்க, பரவாயில்ல. ரொம்ப அவசரம் போய் தான் ஆகணும் அப்படின்னா ஆகையால் கவனிக்க வேண்டும். ஏனால் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தமது வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. பிள்ளைங்கள விட்டுருங்க, பிள்ளைங்க அப்படி தான், நீங்கள் பிள்ளைங்களாக மாறிடாதீங்க. ஸ்தோத்திரம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தமது வசனத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறாராம். அவருடைய பிரஸ்தாபங்கள் சூரியன், சந்திரன், காற்று, சமுத்திரம், நிலம், இவைகள் எல்லாவற்றை விட அவருடைய வசனத்தை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறாராம். அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். பாடல்கள், ஆராதனைகள், ஜெபங்கள் இவைகளை பார்க்கிலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தை நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகையால் கவனமாகவும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். கொஞ்ச நேரம் தேவன் நம் மத்தியிலே பேச வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலே அருமை பாஸ்டரும் எனது சகோதரருமாகிய ராஜ் அவர்கள் இடத்திலே தொடர்பு கொண்டு அழைத்த பொழுது நான் வருகிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். மீண்டுமாக வேத வசனங்களை திருப்பி நான் உங்கள் மத்தியிலே பேசும்படிக்கு இன்னும் பல மணி நேரம் வேத வசனத்தை நான் தியானிப்பதற்கு
எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமைந்து விட்டது. மறுபடியுமாக படிப்பதற்கு ஒரு வாய்ப்புகளாகத்தான் நான் இவைகளை பார்க்கிறேன். முதலாவது நான் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக பாஸ்டர் ராஜ் எனக்கு கொடுத்ததாகத்தான் நான் கருதுகிறேன். அப்படி நான் மறுபடியுமாக பல பகுதிகளை வாசிக்கும் பொழுது இந்த தலைவர்கள் மத்தியிலே பேசுவதற்கான சில காரியங்களை தேவன் எனக்கு என் இருதயத்தில் மீண்டுமாக வைத்தார். எத்தனை முறை படித்தாலும் குறைவற்ற ஒரு செல்வமாய் நமக்கு வேத வசனம் இருக்கிறது. இந்த திருமறையை 3 முறை பட்டப்படிப்பு முடித்தும் எல்லாம் படித்து முடிச்சாச்சு அப்படின்ற ஒரு எண்ணமே இன்னைக்கு வரலையும் வரல. 3 முறை இறையியல் பட்டப்படிப்பு இதில் டிகிரி வாங்கி இருந்தோம், படித்து முடிச்சிட்டோம் அப்படின்ற திருப்தி வரல. ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது எவ்வளவு காரியங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. தலைவர்களாக இருக்கிறதான உங்களுக்கென்று சில ஆலோசனைகளை நம்முடைய வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் நேரம் இல்லை. முதலாவதாக கவனிக்க வேண்டும், தலைவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். லிசன். சரி, பிள்ளைங்க அப்படிதான், பிள்ளைங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். எனக்கும் 2 பேத்தி, ஒரு பேத்தி ஒரு பேரன். சோத்துரும். ஆமாம், நம்ம சர்ச்சில் ஒரே அட்டகாசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் இங்கே கவனிங்க. தலைவர்களாகிய இருக்கிறதான உங்களுக்கும் முதலாவதாக இந்த ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவனும் தன்னை தானே ஊழியக்காரனாக மாற்றிக்கொள்ள முடியாது. அது தேவனுடைய அழைப்பு என்று ஒன்று இருக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை இதற்கு ஆதாரமாக நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தானா ஏற்படுகிறது இல்லை. கவனிக்க வேண்டும். அழைக்கப்பட்டால் ஒழிய தானா ஏற்படுகிறது இல்லை. நீங்கள் எல்லாரும் எழுதிக்கலாம். எப்பவுமே பைபிளோடு கூட பென் இருக்கணும், ஒரு நோட்டும் இருக்கணும். தானாய் அழைக்கப்பட்டதில்லை, ஏற்படுகிறதில்லை. ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. கவனிங்க, அழைக்கப்பட்டு தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். அப்போ இங்கே அமர்ந்திருக்கிறதான தலைவர்களாகிய நீங்கள் எல்லாரும் தேவனால் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய பேர் எல்லா லீடர்ஸ் தானே. பாஸ்டர் சொன்னார் கிட்டத்தட்ட 80 மெம்பர்ஸ், 80 பேர்ல நீங்க கொஞ்சம் தான், நிறைய பேர் வரலன்னாரு. அப்போ எல்லா தலைவர்கள் தானே. அப்போ நீங்க எல்லாருமே தேவனால் அழைக்கப்பட்டு தான் இங்க வந்திருக்கிறீங்க. அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாதுங்க. அழைப்பு ஒன்று இருக்க வேண்டும். ஆனால் தேவனுக்காக தங்களை தாங்களாகவே ஊழியத்துக்கு ஈடுபடுத்தி கொண்டவர்களும் உண்டு. அதையும் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை குறித்து இன்னொரு வாய்ப்பு வந்தால் நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். அவர்களாகவே தங்களை தாங்களே தேவனுடைய காரியத்திற்காக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஊழியக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு நான் அதை குறித்து பேசுகிறேன், வாய்ப்பு கிடைக்கும் பொழுது. இங்கே நாம் பார்க்கிறோம், அழைக்கப்பட்டால் ஒழிய.
அழைக்கப்பட்டு தேவ ஊழியத்தை செய்கிற ஊழியங்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி தங்களை தாங்களே அர்ப்பணித்து தாவீதை போல கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அவனாகவே முன்வந்து நின்று அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறான். அது அழைக்கப்படாத ஊழியம், அதையும் தேவன் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த காரியத்தை பார்க்கலாம். தலைவர்களாகிய உங்களுக்கு முதலாவது அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஊழியம் என்பது பிழைப்பு அல்ல, அது அழைப்பாய் இருக்க வேண்டும். ரெண்டு விதமான ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில். ஒன்று அழைப்புக்காக செய்யப்படுகிற ஊழியம், இன்னொன்று பிழைப்புக்காக செய்யப்படுகிற ஊழியம். நம்முடைய ஊழியம் உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திருச்சபையின் தலைவர்களாகிய நீங்கள், நான் மறுபடியும் சொல்றேன், தேவனால் அழைக்கப்பட்டு நீங்கள் தலைவர்களாய் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த திருச்சபையிலே நீங்கள் பாஸ்டரோடு கூட இணைந்து செயல்படுவதற்கு முதலாவது உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. ஹலோ, அல்லேலூயா. அழைக்கப்படாம இங்க வரல, சில பேர் வரல பாருங்களா, அவங்களையும் சேர்த்து சொல்றேன், எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்கிறது. அப்படி அழைக்கப்பட்டதான நாம் அழைப்புக்காக ஊழியம் செய்ய வேண்டியுமே தவிர பிழைப்புக்காக நாம் ஊழியம் செய்யக்கூடாது. பிழைத்துக் கொள்வதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது நாம் பிழைப்பதற்கு. ஆகையால் மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் நீங்கள் செயல்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, ஏதோ பாஸ்டர் தான் உங்களை கூப்பிட்டாரு, நீங்க தான் அங்கே ஒர்க் பண்ண அப்படின்ட்டாரு நீங்க நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அழைப்பு, நீங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று. அவர்தான் உங்க பாஸ்டரோடு கூட பேசி உங்களை கொண்டு வந்து இங்க தலைவர்களாய் வைத்திருக்கிறார் என்பதில் நீங்கள் எந்த விதமான சந்தேகமும் படக்கூடாது. ஊழியங்களில் பலவிதங்கள் உண்டு. உங்கள் போதகர் உங்களுக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரோ, எந்த ஊழியத்தை செய்ய கொடுத்திருக்கிறாரோ, எந்த இடத்துல உங்களை அவர் பணி அமர்த்தி இருக்கிறாரோ, அந்த இடத்துல அந்த மக்கள் மத்தியில் நீங்கள் சந்தோஷமாய் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்க வேண்டும். சோ அழைப்புக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டுங்க. நாட்களிலே ஒரு அருமையான தேவனுடைய ஊழியர் அப்படியாய் சொன்னார், வடநாட்டில் வட மாநிலங்களிலே ஆத்துமாக்கள் உண்டு, ஊழியக்காரர்கள் இல்லை. வட மாநிலங்களிலே ஆத்துமாக்கள் உண்டு, ஊழியக்காரர்கள் இல்லை. தென் மாநிலங்களிலே ஊழியக்காரர்கள் நிறைய உண்டு, ஏன்னா இன்றைக்கு நிறைய காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. அழைக்கப்பட்டு ஊழியம் செய்வீர்களானால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த திருச்சபையில் இருந்து இந்த போதகரோடு கூட நீங்கள் பணி செய்து கொண்டே இருப்பீர்கள். ஐயா, எங்களுக்கு தேவன் தான் எங்களை அழைத்திருக்கிறார், எப்படி நாங்க கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அதே அனுபவம் தான் உங்களுக்கும் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலம் ஒரு திருச்சபையில உதவி போதகராக இருந்து அந்த சர்ச்சினுடைய பிரான்ச்சி சர்ச்சை 12 வருஷம் நடத்தி கொண்டிருந்ததான எனக்கு முழு நேர ஊழியத்திற்கு என்று அழைப்பு வரும்பொழுது என்னுடைய தலைமை போதகர் என்னிடத்தில் 3 முறை பேசினார். 2005ஆம் ஆண்டு முதல் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கிற நாகர்கோவில் போய், அப்பொழுது தேவன் என்னோடு கூட பேசினார், நீங்கள் முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கு வந்துடணும் அப்படின்ட்டார். நான் ஒன்றும் பேசல, அவர்கிட்ட பேசுறதுக்கு கூட எங்களுக்கு பயம். இன்னைக்கு வரலையும் அப்படிதான் இருக்கிறோம், அவ்வளோ மரியாதை. சரி நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சில மாதங்கள் கழித்து மறுபடியும் பேசினார். அது வரையும் டெம்பரரியாக காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் அங்கே ஊழியத்துக்கு போயிடுவோம். வீட்டுக்கெல்லாம் நைட்டு 10 மணிக்கு தான் போவோம், 10-10:30 தான் போகுவோம்.
இந்த பக்கம் ஆந்திரா சித்தப்பாறையிலேருந்து இந்த பக்கம் வேலூர் மாவட்டம் ஃபுல்லாக சித்தூர் அங்கெல்லாம் போயிட்டு வருவோம். மறுபடியும் சில மாதங்கள் கழித்து, என்ன பிரதர் நான் சொன்னேன் நீங்கள் ஒன்றுமே பதில் சொல்லி அப்படின்னாரு. அப்பவும் நான் எதுவும் சொல்ல. மூன்றாவது ஒரு முறை கேட்டார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அது வருஷத்தின் கடைசி மாதம். இப்படிப்பட்ட கூட்டங்கள் வைப்பாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுற வீட்டில், ஆண்டவரே என்னுடைய போதகர் 3 முறை முழு நேர ஊழியத்துக்கு இந்த திருச்சபைக்கு வரணும்னு சொல்லாரு. ஆனால் நீங்கள் என்ன அழைக்கிறீங்களா? அவர் மூலமாக தான் என்ன அழைக்கிறீங்க. ஆனாலும் என்கிட்ட கொஞ்சம் நேரடியாக சொல்லுங்களேன். 3 நாள் கூட்டம் வச்சாங்க. சென்னையிலிருந்து ஒரு பிரசங்கியார் வந்திருந்தார். நான் பேர் சொல்ல விரும்பலை. ஏன்னா சில பேர் அந்த பேரை கேட்டு இங்கேருந்து போய் அவர்கிட்ட கேட்டு வரலான்னு போயிடுவீங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த 3 நாள் கூட்டத்திலையும் தேவன் என்னோடு கூட பேசணும். உன்னை நான் ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறேன், நான் தான் உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பேசணும் ஆண்டவரே அப்படின்னு நான் 3 நாளாக ஜெபம் பண்ணுறேன். முதல் நாள் போனேன், அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். கூட்டம் முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க, நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். 2வது நாள் சரி ஓகே 2வது நாள் பேசுவார் போலக்குது அப்படின்னு போனேன். 2வது நாள் கூட்டமும் முடிஞ்சிடுச்சு. 3வது நாள் கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லிடுவார். அந்த வார்த்தை எந்த வார்த்தை எதிர்பார்க்கனா, மகனே உன்னை நான் என் ஊழியத்துக்கு அழைக்கிறேன். இந்த வார்த்தை அவர் வாயில் வரணும். சென்னையிலிருந்து வந்திருக்கிற அந்த ஊழியக்கார் வாயில் வரணும். மகனே உன்னை என் ஊழியத்திற்கு அழைக்கிறேன், மகனே உன்னை என் ஊழியத்துக்கு அழைக்கிறேன், மகனே உன்னை என் ஊழியத்திற்கு அழைக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை வரணும். வேற எதுனா வந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன். மகனே உன்னை என் ஊழியத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்ற வார்த்தை வரணும். 2வது நாளும் வரல. 3வது நாள் கூட்டத்தில் போனேன். கூட்டம் நடந்துகிட்டே இருக்குது, மனசெல்லாம் அங்கே தான் இருக்குது. இன்னும் அந்த வார்த்தை வழியாக பிரசங்கத்தையும் பண்ணி முடிச்சிட்டார். கடைசியாக ஜெபம் பண்ண போகிறான்றாரு. அப்போ வரும்னு எதிர்பார்த்துனுக்கிறேன். கடைசியாக ஜெபமும் பண்ணி முடிச்சிட்டார். அல்லேலூயா. கடைசி பிரசங்கத்தை முடித்து ஜெபம் பண்ணி முடித்தவர் திடீர்னு மறுபடியும் என்ன சொல்கிறாரு, கடைசியாக சொல்கிறார் அந்த ஒரு வார்த்தை. ஆவியானவர் என்ன தெரியல எனக்கு சொல்கிறார், திருச்சபையின் கடைசி இந்த மூலையில் நின்று கொண்டிருக்கிற மகனே உன்னை ஊழியத்திற்கென்று கர்த்தர் அழைக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். கடைசி நான் கரெக்டாக ஒரு மூலையில் நின்று அப்படியே கை கட்டின்னு கண்ணில் தண்ணி ஊற்றின்னு இருக்குன்னு, கண்ணில் தண்ணியை வந்துட்டு இருக்கு. அந்த வார்த்தைக்கு அப்புறம் உடனே அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் தான் என்னை அழைச்சிங்க அப்படின்னலாம் இல்லை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்டர் நம்ம மெய் பண்ணுகிறார், அவர்கிட்ட தான் நம்ம தலையை கொடுத்தோம். சோத்துறோம். நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா வர ஊழியக்காரர்கிட்டலாம் தலை கொடுப்பாங்க. சரி ஓகே நல்லது தான், சோத்துறோம். அப்போ என்னன்னா அழைப்பு, அந்த அழைப்பு வந்த பேர் 17 வருஷம் முழு நேர ஊழியங்கள். ஆமாம், கர்த்தர் அழைச்சிட்டோன்னே அந்த ஊழியத்தை நம்ம கையில் கொடுத்து ஒரு 100 ஆத்துமாக்கள் அந்த சபையில் நம்ம கையில் கொடுத்துட்டு இப்படி தட்டுறதால எங்கள் சர்ச்சில் உட்டில் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஏன்னா இது பயமாக இது உடஞ்சிருமான்னு. கொஞ்சம் எல்லாம் கவனிங்க, நல்லா கவனிங்க. உடனே அந்த சர்ச்சிலேருந்து ஒரு 100 ஆத்துமாக்களை கொடுத்துட்டு நீ போய் சபையை நடத்து பாஸ்டர் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். அதெல்லாம் கிடையாது. ஆமாம், அழைக்கப்பட்ட அந்த ஊழியத்தினுடைய முதல் வேலையை என்னன்னா, சர்ச்சை சுத்தம் பண்ணணும், டாய்லெட்டு கழுவணும், ஒட்டடை அடிக்கணும், மாப் பண்ணணும். இந்த மைக்கு ஸ்டேஜ் எல்லாம் கிடைக்கல, ஏத்தந்தே கிடையாது. 17 இயர்ஸ். இதுக்கு இடையில ஒரு திருச்சபை பிரான்ச்சை போய் நடத்தணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியூரில் இருக்கிற அவங்க பிரான்ச்சுக்கு போட்டால் அங்கேயும் போகணும், மறுபடியும் அங்கேருந்து இங்கே வர வச்சா இங்கேயும் வரணும். அல்லேலூயா. பகலெல்லாம் சர்ச்சில் எல்லா ஒர்க்கும் பண்ணணும், சாயங்காலம்னா பைபிள் எடுத்துன்னு ஊழியத்துக்கு போகணும். முதலாக என் கையில் கொடுக்கப்பட்டது முள்ளிப்பாளையம் என்ற பகுதியில் இருக்கிற ஒரு ப்ரேயர் செல்லை கொடுத்தாங்க. அங்கே ஒரு லீடராக போட்டாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம், உடனெல்லாம் இல்லை, ஒன்று கொடுத்தாங்க, 5 சம்பாதிச்சேன். ஒரு ப்ரேயர் செல் லீடர் ஆகினாங்க, 5 ஏரியாவுக்கு ப்ரேயர் செல்லாம் ஆகினேன். அதை பார்த்து அந்த உண்மையை பார்த்து தேவன் அவர்கள் உள்ளத்தில் பேசி ஒரு பிரான்ச்சு சர்ச்சை கொடுத்தாங்க. 12 வருஷம் நடத்த.
பிரதராக தான், பாஸ்டரெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர், அங்கே போய் செய்யணும்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து இங்கே. அழைப்பு இருக்கும்போது நான் சொல்லுகிறேன், நாம் நிலைத்திருந்து ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. வேதத்திலே வாசிக்கிற கடைசி வரல எலிசாவுக்கு ஆசீர்வாதமே கொடுக்கல. இங்க இரு, நான் போயிட்டு வரேன்னு போனார். ஆனாலும் அவர் தான் பின்னாடி போனார். கடைசி வரலையே எலியா கொடுக்கவே இல்லை. வாசிக்கிறவங்கள பைபிள்ல அவர் சுழல் காற்றில் மேலே ஏறி போயிட்டார். ஆனால் அந்த சால்வை தான் கீழே வந்து அவர் மேலே விழுந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பு ஒன்று இருக்கும் பொழுது ஒரு இடத்துல நாம் உறுதியாய் நின்று ஒரு திருச்சபைக்கு, ஒரு போதகருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு நாள் வரும், நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் வரும், நீ இந்த ஊழியத்தில் இருந்து இந்த ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, நீ உண்மையா இருந்து, நீ உட்காரணக்காரனா இருந்து, நீ பொறுப்புள்ளவனா இருந்து, எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிறவனா இருந்து, எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுத்து கர்த்தர் ஒரு நாளிலே உன்னையும் ஒரு திருச்சபையின் ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றுவார். அதுதான் அழைப்பு, அதுதான் அழைப்பு. ஸோ அந்த அழைப்புல நிலைத்திருங்கள். லிசன், கவனிங்க, அழைப்புல நிலைத்திருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. இந்த திருச்சபையில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம், ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். அதில் நீங்கள் நிலைத்திருங்கள். உங்களுக்கு அழைப்பு வந்து தான் நீங்கள் ஊழியக்காரா, தலைவர்களாக இங்கே வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ரெண்டாவதாக, அழைக்கப்பட்டு வந்த தலைவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இரண்டாவது குறிப்பை எழுதி கொள்ளுங்கள், தேவனை அறிந்தவர்களாயிருக்க வேண்டும். தேவனை அறிந்தவர்களாயிருக்க வேண்டும். இரண்டாவது குறிப்பு, தேவனை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், இந்த குறிப்பை கேட்ட பேர், ஐயா நாங்கள் தேவனை அறிஞ்சுதானே விசுவாசியா வந்தோம், அதுக்கப்புறம் தானே இப்போ தலைவர்களாக ஆயிருக்கிறோம், அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, இப்போ நாங்கள் இன்னுமா தேவனை அறியணும்? ஆமா, தேவனை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் தலைவர்களாகிய நீங்கள் தேவனை அறிந்திருக்க வேண்டும். நிறைய வசனங்கள் உதாரணமாக சொல்ல முடியும், நேரம் இல்லை. ஆகையால மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 16, 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? கவனிங்க, நல்லா கவனிக்கணும். சீஷர்களை பார்த்து இயேசு கேட்கிறார். அங்க பாருங்க, தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். கவனிங்க, என்னை குறித்து ஜனங்கள் என்ன அறிந்து வைத்திருக்கிறார்கள்? என்னை குறித்து ஜனங்கள் என்ன அறிந்து வைத்திருக்கிறார்கள்? என்னை யாருன்னு அவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சீஷர்களை பார்த்து கேட்கிறார். அதற்கு அவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் யாரா? இரண்டாவது எலியா என்றும் இயேசுவை மேசியாவாக, லிசன், இரட்சகராக, நம் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த ஜனங்கள் அறியல. கவனி, இந்த ஜனங்கள் இவர் எப்படி பார்த்தாங்கன்னா, யோவான் ஸ்நானனா பார்த்துருக்கிறாங்க. சிலர் யார மாதிரி பார்த்தாங்களா? எலியாவை போல பார்த்துருக்கிறாங்க. இவங்க நினைச்சிருக்கிறாங்க. மூன்றாவதா இன்னும் சில பேர் எப்படி நினைச்சிருக்கிறாங்க? எரோமியா தீர்க்கதரிசி. ஏன்னா இவர் தீர்க்கதரிசி, இவர் சொன்னதெல்லாம் நடக்குதில்ல, அதனால. வேறு சிலர் சொன்னாங்க, அப்படியெல்லாம் இல்லடா, தீர்க்கதரிசிகளில் இவரும் ஒருவர். இது ஜனங்கள் இயேசுவை குறித்ததான அறிவு. ஜனங்கள் இயேசுவை குறித்ததான அறிவு.
இப்ப ஆண்டவர் என்ன பண்ணார், நல்லா கவனிங்க. அடுத்தது இவனுங்களை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்கிறார். சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க, நான் யார்? வாசிக்கலாம் அடுத்தது. கேட்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 12 பேர்ல இவன் தாங்க முதல்ல பேசுறது. ஹலோ, 12 பேர்ல முதல்ல இவன் தான் பதில் சொல்றான். நீர் கிறிஸ்துன்னு சொல்லல, நீர் இயேசுன்னு சொல்லல, நீர் எங்க தலைவர் சொல்ல. கவனி, எங்க தலைவர் சொல்ல, நீ இயேசுன்னு சொல்ல, கிறிஸ்துன்னு சொல்ல. அவன் சொல்ற அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். சீமோன் பேதுரு சொல்ற வார்த்தை நல்லா கவனிக்கணும். மறுபடியும் பாருங்க, அவன் சொல்றத, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். பேதுரு பேதுரு படிப்பறிவில்லாதவர். கவனிக்கிறீங்களா? நியாயப்பிரமாணத்தை கரைச்சு குடிச்ச ஆள் கிடையாது. லிசன், பேதுரு ஒரு முரட்டு குணமுள்ள மனுஷன். அவர் தொழில் உங்க எல்லாருக்கும் தெரியும். படிப்பறிவு இல்ல, வேதத்தை குறித்ததான அறிவு இல்ல. ஏன்னா அப்போஸ்தலர் புஸ்தகத்துல இவங்களை பார்த்து ஜனங்க சொன்னாங்க, இவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள் தானே, ஆனா இவ்வளவு காரியத்தை பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமை தலைவர்களே, நல்லா கவனிங்க. சரியாக சொல்லுகிறான் இவன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். தேவனை அறிகிற அறிவு தலைவர்களாகிய நமக்கு இருக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? கவனிங்க, நீங்க எந்த எஜமானனுக்கு வேலை செய்றீங்க, உங்கள் எஜமானன் யார் என்பதை நீங்கள் அறிந்து வேலை செய்யணும். ஹலோ, மற்றவங்களை போல கண்மூடித்தனமா நான் ஜீசஸை ஃபாலோ பண்றேன்னு போயிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நீங்கள் தலைவர்கள். நீங்கள் போய் அண்ணே பாத்தீங்களா, அதுக்குள்ளேயே அந்த பக்கம், ஐயோ இல்ல இந்த பக்கம் இருங்க, வருவாங்க அவங்க போவாங்க, நீங்க ஏன் அந்த பக்கம் திரும்புறீங்க? சோதரம் என்ன சொன்ன? ஒரு சிலரால நான் டிஸ்டர்ப் ஆகுறேன். உங்கள் முன்மாதிரி யார்? உங்கள் ரோல் மாடல் யார்? நீங்கள் யாருக்கு வேலை செய்றீங்க? கவனிங்க, யாருக்கு வேலை செய்றீங்க? பாஸ்டர் ராஜுக்கு இல்ல. ஹலோ, பாஸ்டர் ராஜ் அவர்களுக்கு அல்ல, அவங்க குடும்பத்துக்கு அல்ல, இந்த திருச்சபைக்கு அல்ல, தேவனுக்கு வேலை செய்கிறீர்கள். அதை மனசுல வச்சுக்கீங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நீங்கள் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? கண்மூடித்தனமா இயேசுவை ஃபாலோ பண்ணாத. அங்க இயேசுவை அறியாமல் இருக்கும் பொழுது மூட நம்பிக்கையில இருந்தது போல இங்க இயேசுவிடத்துல வந்து மூட நம்பிக்கையில இருக்காத. அங்க வந்து கண்மூடித்தனமா நம்ம கும்பிட்டோம். நான் கன்வெர்டட் கிறிஸ்டியன்ன்றதால பேசுறேன். கண்ணை மூடினா அப்படியே கும்பிட்டோம். இங்க வந்து அதே போல கண்ணை மூடினு இயேசுவை பின்பற்றாதீங்க. இயேசு யார்? ஜனங்களை போல எளியா நினைக்காதீங்க. அவருக்கு ஊழியம் செஞ்சா சாப்பாடு கிடைக்கும், காரு கிடைக்கும், பங்களா கிடைக்கும், சொத்து கிடைக்கும். அப்படி கண்மூடித்தனமா ஊழியம் பண்ணாதீங்க. ஒரு ஆறு வயசு இருக்கும்போது எங்க பையன் சொன்னான். எங்க பையன் 6 வயசு இருக்கும்போது 2 வீலர்ல அவனை நடுவில் உட்கார வச்சுருக்கேன். முன்னாடி ஒரு பிரதர் வண்டி ஓட்டுறாரு, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். அப்போ திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னா, கவனிங்க, திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னா, பா நீ எப்பப்பா பெரிய பாஸ்டர் ஆவ? பெரிய பாஸ்டர்னா பெரிய காருங்க, என்னுடைய நண்பர் முன்னா 2 வீலர்ல அவர் ஓட்டினுக்கிறாரு, நடுவில் வந்து அவன் உட்காந்துக்கிறான், பின்னாடி நான் உட்காந்துக்கிறேன். அதுக்கு அவர் கேட்டாரு, ஏண்டா உங்க அப்பா இப்பவே பாஸ்டர் தானடா அப்படின்னும் போது அவன் சொன்ன, இல்லை அங்கிள் பெரிய பாஸ்டர் ஆகணும். நான் கேட்டேன், கண்ணா ஏண்டா உனக்கு அப்படி ஒரு எண்ணம் அப்படின்னா, பா அப்போ தானேப்பா நீ கார் வாங்குவ, பங்களா வாங்குவ. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய எண்ணம் அப்படி தானே. காரில் வந்து அவர் யாரு?
ஆனால் அதுக்கு லோன் கட்டாமல் இஎம் கட்டாமல் போராடி இருக்கிறது எங்களுக்கு தான் தெரியும். நான் யாரையும் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய கம்ப்ளைண்ட் எனக்கு வருது. ஏன்னா என்னோட தம்பி ஒருத்தன் மகேந்திராவில் மேனேஜராக இருக்கிறான். இதில் பார்த்துனுப்பான்னு நினைக்கிறேன், பார்க்கட்டும். அவன் சொல்கிறான், பள்ளிக்கொண்டாவில் ஒரு பாஸ்டர், பேர் சொல்ல விரும்பலை, காருக்கு இஎம்ஐ கட்டல. எங்கள் தம்பிக்கு கீழே ஒர்க் பண்ணுற 7 பேர் போய் கேட்டதுக்கு ஏசு கட்டுவார் போப்பா. நடந்த உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். கார் ஓட்டுறது நீ, டிவி யார் கட்டுறது? ஒரு வாரம் பார்த்தாங்க. அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணுறானே, இந்த பலான பாஸ்டர் இப்படி சொல்கிறார், என்ன பண்ணலாம், காரை தூக்குடா. அவனே மாதிரியா இல்லைன்னா மக்கள் எப்படி மாதிரியா இருப்பாங்க? ஒரு மாதத்தில் அந்த காரை எடுத்துட்டாங்க. இயேசு யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நாம் அவருக்கு சேனாதிபதியாக இருக்கிறோம், அவருடைய வேலையை செய்கிறோம், அவருடைய வேலைக்காரனாக இருக்கிறோம். அவர் உண்மை உள்ளவர், நானும் உண்மை உள்ளவரா பின்பற்றணும். அவர் நீதி உள்ளவர், நானும் நீதியாக தான் நடக்கணும். அவர் பரிசுத்தம் உள்ளவர், நானும் பரிசுத்தமாக தான் நடக்கணும். அவரை அறிகிறதான அறிவு, அவரை அறிகிறதான அறிவு. நம்முடைய எஜமானன் யார் என்பதை நாம் அறிந்திருக்கும் பொழுது நான் சொல்றேன், நீங்க எல்லாம் யாருக்கிட்டுமே போய் கை நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நம்ம யாருக்கு வேலை செய்யறோம்? வேலையால் வேலையால் கூலிக்கு பாத்திரவான். 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. எல்லாம் திருப்தியா சாப்பிட்டாங்க. 20,000த்துக்கும் மேல மக்கள். மீதி எவ்வளவு எடுத்தாங்க? நான் கொஞ்சம் இப்படி சொல்றது உண்டு, 12 சீசனுக்கும் ஒரு கூட எடுத்துன்னு போடா. நான் சொல்றது இது. என்கிட்ட நீ ஊழியத்துக்கு என் பின்னாடி வந்தல்ல, நீ வெறுமையா போறதில்ல, கூட கொடுப்பார், கூடையில கொடுப்பார். நம்ம யாருக்கு வேலை செய்கிறோம், யாருடைய வேலையை செய்கிறோம் என்பதை நாம் அறிந்து செய்ய வேண்டும். நாம் அறிந்து செய்ய வேண்டும். அடுத்ததாக 13ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசிக்கலாம். இவன் சகோதரிகள் எல்லாரும் எங்க தெரியுமா நடக்குது இந்த சம்பவம்? நாசரேத்தில் நடக்குது இந்த சம்பவம். இயேசு பிறந்தது எங்க? பெத்லகேம். பிறந்த உடனே எங்க தூக்கிட்டு போனாங்க? எகிப்துக்கு. என்னங்க பாஸ்டர் ராஜ் சர்ச்சில் இருக்கிறீங்க, இதில் வர பைபிள் காலேஜ் என் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வர ஒருத்தர் 2-3 பேர் உக்காந்துக்கிறீங்க, என்ன இப்படி கேட்குறீங்களே? பிறந்த உடனே எங்கே தூக்கிட்டு ஓடினாங்க? மறுபடியும் எங்கே வந்தாங்க? அங்கே தான் அவர் வளர்றாரு. வளர்ந்த ஊருக்கு போறாரு. நல்லா கவனி, வளர்ந்த ஊருக்கு போறாரு. இவரை பார்த்த உடனே சொல்றாங்க, இவன் யோசேப்பின் மகன், தச்சனுடைய மகன் அல்லவா? கவனிக்கிறீங்களா? இயேசு பிறந்த பின்பு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணமாகி 4 ஆம்பளை பிள்ளைங்க பிறந்துக்குது. வாசிங்க பேரை மறுபடியும். அதையே அதுக்கப்புறம் பெண் பிள்ளைகளும் பிறந்துக்குது. 56வது வசனம் பார்த்தீங்களா? இப்போ என்ன கவனிங்க, இயேசுவை நாம் அறிந்திருக்கணும்னு நான் சொல்றேன். நம்முடைய எஜமானனை அறிந்து வேலை செய்யணும். தலைவர்களாகிய நாம் சொல்றோம், இந்த நாசரேத்தில் இருக்கிற மக்கள் இவரை மேசியாவா பார்க்கல, இவரை இரட்சகராக பார்க்கல, இவரை தேவனாக பார்க்கல, யோசேப்பின் குமாரனாகத்தான் பார்த்தாங்க. ஆகையால் தான் நாசரேத், அவர் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் ஒரே ஒரு அற்புதத்தை தவிர வேறு ஒரு அற்புதத்தையும் இயேசுவால செய்ய முடியவில்லை. ஏன்னா இவங்க அறிந்ததெல்லாம் தச்சனுடைய குமாரன், தச்சனுடைய குமாரன், இவன் யோசேப்பின் குமாரன், இப்படிதான் பார்த்தாங்களே தவிர அற்புதங்களை செய்கிறவர், நமக்காக ஜீவனை கொடுக்க வந்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் அறியாமல் போனபடியினால் தான்.
இன்றைக்கும் நாம் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறியாமல் தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அவர் ஊழியம் செஞ்சால் ஏதாவது பிழைச்சு கொள்ளலாம், கவனிக்கிறீங்களா? அவருக்கு ஊழியம் செஞ்சால் ஏதாவது பிழைச்சிக்கலாம். நல்லா படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் நாம் வளர்த்துக்கிறது மக்காக்குது பாரு, அதை கொண்டு வந்து திருச்சபையில் விட்டுறது. பாஸ்டர் எப்படி ஆச்சு இவனை ஊழியத்துக்கு வச்சிங்க பாஸ்டர், ஊழியத்துக்கு இவனை ஒப்பு கொடுத்துட்டோம். என்னங்க நல்லா படிக்குது பாரு, டேலண்ட், அதெல்லாம் அவங்க வச்சுக்குவாங்க. அடங்காது மக்கு சாம்பரியான இருக்குது பாரு, அதை வந்து இவங்க சொல்லுவாங்க நம்ம கையில். பாஸ்டர் ஊழியத்துக்கு என் பிள்ளைய ஒப்பு கொடுத்தா, அலே லூயா, உன் பேர் சாமுவேல் தான் பாஸ்டர். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் வந்தாலும் தேவன் அவன்களை தீர்க்கதரிசியாக மாத்திடுறாரு. நீ எப்படி கொண்டு வந்து சபையில் கொடுத்தாலும் சரி, அந்த சாமுவேலையும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை மாற்ற என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நம்மெல்லாம் அப்படி தானே வந்து இங்கே பெரிய ஆளாக இருக்கிறோம். அறிவாளிகள் இல்லையே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த பைத்தியங்களை தானே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டலாமா ஆண்டவருக்கு? சோ தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தலைவர்களே, நீங்கள் விசுவாசிகள் அல்ல, தலைவர்களே, நீங்கள் தேவனை அறிந்திருக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் அறிந்து ஊழியம் செய்ய வேண்டும். முதல்ல தேவனால் அழைக்கப்பட்டு இருக்க வேண்டும். இரண்டாவது தேவனை அறிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் எழுதி கொள்ளலாம், தேவனுக்கு பயந்தவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 34:11 ஒரு நேரம் ஆயிட்டே இருக்கு. சோத்ராண்டவர் சாம்ஸ் நம்பர் 34:11. எல்லாரும் பைபிளை பாருங்க. அங்க என்ன எழுதுறாரு பாத்தீங்களா? 34வது சங்கீதம் 11வது வசனத்துல என்ன அழகா எழுதியிருக்குது பாத்தீங்களா? அந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை வாசிங்க. என்று எழுதுகிற தாவீது ஜனங்களை கர்த்தரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் அழைக்கிற தாவீது அதே சங்கீதத்தில் 11வது வசனத்தில் என்ன கற்றுக் கொடுக்கிறான் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலையும் உங்களுக்கு போதிப்பேன். இந்த சங்கீதம் 34 எப்ப பாரு நம்ம தலைவர்கள், நம்முடைய பாஸ்டர்கள் எடுக்கிற மெசேஜ் எல்லாம் கர்த்தரை நல்லா துதிக்கணும், ஆடணும், பாடணும். நல்லா என்ன பண்ண, நல்லா ஆடு பாடு. தாவீது என்ன பண்ணா? நடனம் ஆடினா. நான் சொல்லுகிற நல்ல கவனி. அதனால தான் இன்னைக்கு திருச்சபையில நிறைய நடனம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே பயம், பின்னாடி நின்று உட்காந்து பேண்ட் கழுற போதுரா. டேய் உன் பேண்ட் கழுற போதுரா. ஏன்னா சபையில என்ன இன்னைக்கு நிறைய என்னங்க எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறீங்க. நடனமாடி ஸ்தோத்தரிப்பு. கிஷோர் பதர் என்கிறார். நல்ல வேலை அங்கே இருங்க, மேலே போயிடாதீங்க. அவரு வாசித்தா பயமாக்குது நமக்கு. எல்லாத்துக்கும் வாசிக்கிறார், அருமையா ஸ்தோத்திரம். இந்த நடனமாடி எல்லாம் துதிக்கணும், ஆராதிக்கணும்னா என்ன பண்ணிட்டாங்க? கடந்த வாரத்தில் ஒரு என்ன சேன்பாக்கத்தில் ஒரு பிரான்ச் சர்ச் இருக்குது. அங்கே மேலே வாடகை எடுத்து நடத்துகிற கீழே ஒரு மெக்கானிக் ஷெட். அவர் வந்து என்னை பார்த்தார். சார் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் சார், கவனிங்க அப்படின்னார். சொல்லுங்கள் அப்படின்னும்போது, சார் நீங்களும் சர்ச் நடத்துகிற பாஸ்டர் தான்? ஆமாம். நான் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு பார்க்க இதே ஊரில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போனேன். இங்கே இல்லை, வேற ஒரு இடத்துல இருக்குது. அங்கே போனேங்க. அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. ஒரே கூச்சல், ஒரே பயங்கர சத்தங்க. என்ன திடீர்னு போவா அந்த தெருவுக்கு, என்ன பயந்து உள்ளே போய் எட்டி பார்த்தா, அவர் சொன்னதான் நான் சொல்கிறேன், எட்டி பார்த்தா வாலிப பெண்கள் எல்லாம் ரொம்ப கேவலமாக ஆடுறாங்க சார். என்ன சார் அது அப்படின்னு அவர் என்ன கேட்டார். சொல்லிட்டு அவர் ஹலோ, ஏன் நான் இது உங்களுக்கு சொல்றேன்? நீங்கள் தலைவர்களா இருக்கிறீர்கள். உங்க திருச்சபையில லிசன், கவனி. எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தியா? உங்க திருச்சபையில கவனிங்க. பாடல், நடனம், ஆராதனையை கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதான தலைவர்களே,
11வது வசனத்துல தாவீது எழுதியிருக்கிறான் பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயதலையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு, பாடுவதற்கு கற்றுக் கொடுக்கிறதான தலைவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துட்டாங்க. ஆனா நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க எல்லாம் தலைவர்கள். கவனிக்கிறீங்களா? தலைவர்களாக நீங்கள் இருக்கும்போது முதல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லிக் கொடுங்க. பாடல் முக்கியம், ஆராதனை முக்கியம். துதிக்கிறவர்களை தேவன் உயர்த்துகிறார். தடைகள் நீங்குகிறது, எரிகோ மதில் இடுகிறது, செங்கடல் பிளக்கிறது, யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது, உண்மை சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நீங்க எவ்வளவு உதாரணங்களை சொல்றா. ஆனா அந்த அற்புத அடையாளங்களை விட உங்க மக்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லிக் கொடு. இன்னைக்கு அதுதான் இல்லாம போயிடுச்சு. ஆனா நீங்க உங்களுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்காம நீங்கள் போய்விடக்கூடாது. அடுத்த சந்ததிக்கு, அடுத்த தலைமுறைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லிக் கொடுங்க. லிசன், கவனிக்கிறீங்களா? இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய், என்ன சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆகையால் தான் சொன்னார், ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல் நீ கை போடாதே, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹலோ, தலைவர்களாகிய நமக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் முதல்ல நமக்கு இருக்கணும். அப்பதான் நமக்கு கீழே வருகிறதான அனைத்து மக்களுக்கும் அது இருக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, அப்போஸ்தலர் 10:2 ஆதியாகமம் 22:12 வீட்டில் வாசித்துங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 2 and Genesis 22 verse 12. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், நேரம் இல்லை. 4வது குறிப்பாய் நான் சொல்லுகிறேன், அடங்கி இருந்து நொறுங்கினவனாய் நீ மாற வேண்டும். கவனிக்கிறீங்களா? அடங்கி இருந்து நொறுங்கினவனாய் மாற வேண்டும். 4வது தலைப்பு அடங்கி இருந்து நொறுங்கினவனாய் நீ மாற வேண்டும். தலைவர்களே கவனிங்க, 4வது குறிப்பு அடங்கி இருந்து நீ நொறுக்கப்பட்டவனாய் மாற வேண்டும். வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். சூப்பர், வெரி குட் மா. இல்லை, எல்லா திருச்சபையிலும் எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் பொட்டை கோழி தான் கூவுது? என்னங்க, எது கூவணும்? ஆனால் இங்கே இல்லை, எல்லா திருச்சபையிலும் அப்படிதான். என்ன மாதிரி படிக்கிறாங்க பாருங்க. அட்டே எப்பா, ஏன் தலைவர்களே, என்ன எங்களுக்கு கொஞ்சம் பேர் வாங்கி கொடுங்க தலைவர்களே. ரொம்ப வெக்கமாக போகுது. சோத்துறோம், நம்மளும் படிக்க மாட்டோமா? பாத்தியா, அதான் அதான் ஆம்பளை. சோத்துறோம். அங்கே பாருங்க 6வது வசனம், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இரு. ஆனா நமக்கு அதுதான் வரமாட்டேங்குது. ஹலோ, வாயை திறந்த அந்த பெந்தோகோஸ்து மக்கள் மூடுறது ரொம்ப கஷ்டம். யாரு கீழே நாங்க என்ன பண்ண மாட்டோம், அடங்கி இருக்க மாட்டோம். கவனிங்க, அடங்கி இருக்கணும். தேவன் உயர்த்துகிற வரையிலும் அடங்கி இருக்க வேண்டும். தேவன் உயர்த்துகிற ஒரு நாள் வரும். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே என்னுடைய ஊழியத்துடைய சின்ன ஒரு சாட்சி தான் சொன்னேன். 17 ஆண்டு காலம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரே இடத்துல 17 வருஷம் முழு நேர ஊழியம். அதுக்கு முன்னாடி வேலை செய்து ஊழியம். எவ்வளோ காரியங்கள் அந்த இடத்துல இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை.
ஒரு திருச்சபைனா நிறைய போராட்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே இருக்கும். ஒரு குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும், நன்மையும் இருக்கும், லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். ஒரு சபையும் அப்படிதான். அப்போ அவ்வளோ நாள் இருப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்? எல்லாரை விட நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், எவ்வளவு நாள் ஊழியம் பண்ணாராம்? ஆராய்ச்சி தான், தோராயமா, பைபிள்ல கிடையாது. 3 வருஷம். அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கையில் அவரே அடங்கிதான் இருந்தார். அவங்க அப்பா அம்மா கையில் அவரு அடங்கிதான் இருந்தார். நீங்க எங்க வேணா வேதத்தில் எடுத்து வாசி பாருங்கள். மிக முக்கியமாக யோவான்ல அவர் சொல்லுகிறார், நான் ஒன்றையும் சுயமாய் பேசுவது கிடையாது, நான் ஒன்றையும் சுயமாய் செய்வது கிடையாது, நான் ஒன்றையும் சுயமாய் பேசினதில்லை. பிதா என்ன சொல்றாரு, லிசன், கவனி, பிதா என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்கிறேன். ஏன் தெரியுமா? அவருக்கு நான் அடங்கி இருக்கிறேன். நான் தான் உலக ரட்சகர், நான் தான் ரத்தம் சிந்த போறேன், என் ரத்தத்தினால் தான் ஜனங்கள் மீட்கப்பட போகிறது, நான் தான் அவருக்கு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின்படி அவருக்கு சமமாக இருக்க போகிறேன் என்பதை அறிந்தும் தனக்கு மேல் இருக்கிற பிதாவுக்கு அவர் அடங்கியே இருந்தார். எதுவரையிலும்? சிலுவையின் மரண பரியந்தம் வரையிலும் என்று பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, கவனிங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரருக்கு நீங்க அடங்கி இருக்கணும். கவனிக்கிறீங்களா? அவரை விட நீங்க நல்லா பாடலாம். ஐயா கவனிங்க ஐயா, அவரை விட நீங்க நல்லா பாடலாம், அவரை விட நீங்க நல்லா ஜெபிக்கலாம், நீங்க ஜெபம் பண்ணா எத்தனை பேருக்கு அற்புத அடையாளம் நடக்கலாம், அவரை விட நீங்க நல்லா வாசிக்கலாம், அவரை விட நீங்கள் பேச்சாற்றல் உள்ளவர்களா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைமைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தான் நடக்க வேண்டும். என்னங்க, உண்மையா இல்லையா? ஆமா. அவரை விட உங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கலாம், அவரை விட நீங்க வயசுல மூத்தவங்களா இருக்கலாம், உங்களை விட பல வயசு அவர் இளையவரா இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்னது? தலை. ஆமா, அந்த தலைக்கு கீழ்ப்படிந்து தான் இதெல்லாம் செயல்படுது. இங்க இருந்து தான் எல்லாமே ஆர்டர். இது இல்லைன்னா என்னன்னு சொல்லுங்க. அவர் இங்க போவாத, இன்னைக்கு இங்க போ அப்படின்னா போகணும், அவர் இத பேசினா பேசணும். ஹலோ, ஸ்தோத்திரம். அப்படி நீ அடங்கி இருக்கும்போது என்ன தெரியுமா நடக்கும்? உனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். தாழ்மை உள்ளவன், தன்னை தாழ்த்துகிறவன் நிச்சயம் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். ஆனா ஒருத்தருக்கு கீழே இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க. பல வருஷம் உங்களை பிச்சு எடுப்பார் ஆண்டவர். நல்ல கவனி, கழுகு தன் கூட்டை தானே கலைக்கும். அது வரையிலும் நல்லா சுகமா தூங்கி சாப்பிட்டு இருந்த அந்த கழுகின் குஞ்சுகளுக்கு அம்மாவே அந்த கூட்டை கலைக்கிறத பார்த்தா யோசிக்கும், பைத்தியம், இது எங்க அம்மா நல்லா தானே இருந்துச்சு, எங்க அம்மா ஹலோ நல்லா தானே இருந்துச்சு, இங்கிருந்து ஒன்னொன்னா பிடிங்கினே வருது, இங்கிருந்து மூளை போகுது, இந்த மூலையில பிடுங்கணும்னா இங்கிருந்து இங்கே வருது, இதை பிடுங்கணும்னா இங்கிருந்து இங்கே வருது. கடைசியா ஒரே ஒரு குச்சி மேலே உட்காந்து யோசிக்குதான், எங்க அம்மா நேற்று வரலையும் நல்லா தான் இருந்துச்சு, பைத்தியம் ஆயிட்டுக்குது, இப்போ எல்லாத்தையும் இதுவே கலைக்குது, இப்போ நாங்கள் கீழே விழ போறோமே. சில நேரங்களில் உங்களை நடத்துகிற தலைவர்களை குறித்து நமக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வரலாம். நல்லா தான் இருந்தாரு, சபையில் யாரோ போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இருக்குதா? நீங்கெல்லாம் யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது பாஸ்டர்ன்ற மாதிரி எனக்கு கேட்குது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். யார் என்ன சொன்னாலும் உன் தலைமைக்கு நீ கட்டுப்பட்டு நட. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். யோசேப்பு உத்தமன் என்பது விளங்க பண்ணின தேவன், நீ உத்தமன், நீ உத்தமி என்பதை அவர் விளங்க பண்ணுவார், உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். வீண் படி சுமந்தான் இல்ல யோசேப்பு, வீண் படி சுமத்தப்பட்டான்ல, எப்படி இருந்தான் அவன்? ஒரு நாள் எகிப்துக்கு ராஜாவுக்கு அடுத்த அதிபதியாய் தேவன் மாற்றினார். ஒரு நாளிலே உங்களுடைய உத்தமத்தை எல்லாருக்கும் தேவன் விளங்க பண்ணுவார். அடங்கியிரு, அடங்கியிரு. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கலாம், பிறர் மீது பொறுப்பாய் இருப்பவன். தலைவர்களாகிய உங்களுக்கு வேண்டியது மற்றவர்கள் மீது பொறுப்பாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம்
9ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 9. ம் 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 நல்லா கவனிக்கணும். சீஷர்களுக்கு சொன்னார், செய்தார்கள். கவனிங்க. அங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 9:14 நான் வாசிக்க சொன்ன வாசிங்க. இருங்க. இப்போ இன்னொரு வசனத்தை வாசிடலாம். 12:13 அதுலயே 12ஆம் வசனம். சாயங்காலம் ஆகிற பொழுது சேர்ந்து வந்து நல்லா கவனிக்கணும். இயேசு சொல்றாரு, இவங்க எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு அனுப்பணும்னு. கவனிங்க. அதுக்கு சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, இவ்வளோ பேருக்கு நம்ம எங்க போறது? அவங்கள என்ன பண்ணிடலாம்? அனுப்பிடலாம். இயேசு பொறுப்புள்ளவராய் அங்கே மக்களை பார்க்கிறார். இவங்க எப்போ போய் இவங்க பதார்த்தங்களை வாங்கி இவங்க சமைச்சு எப்போ சாப்பிடுவாங்க என்பதை இயேசு பொறுப்பாய் பார்க்கிறார். ஆனால் அவரோடு கூட இருந்த சீஷர்களோ பொறுப்பற்றவர்களாய் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, தலைவர்களே, நீங்கள் மக்கள் மீது, உங்களுக்கு கீழ் இருக்கிறதான ஜனங்கள் மீது, உங்களை நம்பி வருகிறதான அந்த சபை மக்கள் மீது நீங்கள் பொறுப்புள்ளவர்களாய் இருக்கணும். பாஸ்டர் ஏதாவது சொன்னார்னா அவங்கள பற்றி எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படி சொல்லக்கூடாது. காயினை போல, ஹலோ, எனக்கு தெரியாது பாஸ்டர், நீ அவங்கள கேட்டுங்க, நான் நல்லா போக முடியாது, அவங்க அப்படியே அனுப்பிடுங்க பாஸ்டர், எப்படின்னா போட்டோம். நான் ஒவ்வொரு முறையும் பைபிள் காலேஜ் நடத்த வரும்போதெல்லாம் அருமையான தாயார் அந்த டீ குடிக்காமல் போனால் என்கிட்ட கோச்சிக்குவாங்க. ஆமாம், என்னன்னா பொறுப்பு. சோத்திரம். எனக்கு அந்த பழக்கம் இல்லை, ஆனாலும் அவங்க அதை சொல்லுவாங்க. நமக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, கவனிங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பமாக இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரான்ச் சர்ச்சாக இருக்கட்டும், கேர்சலாக இருக்கட்டும், நீங்கள் அதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். அந்த மக்களுக்கு பொறுப்புள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அவர்கள் தேவைகளை சந்திக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய சந்தோஷத்திலும் அவர்களுடைய துக்கத்திலும் நீங்கள் பங்கெடுக்கிற ஒரு தலைவர்களாய் இருக்க வேண்டும். உங்களை பார்த்து கேட்குறேன், இயேசு சாகரத்துக்கு முன்னாடி எத்தனை வார்த்தை பேசினார்? அதில் தன்னுடைய தாயை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், தன்னுடைய அன்பாக இருந்த சீசனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். ஸ்திரிய அதோ உன், அப்புறம் அவனை பார்த்து என்ன சொன்னார்? தான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன் என்பதை அறிந்த இயேசு, கவனி, தன் தாயை ஒரு சகோதரனிடத்தில் ஒப்படைத்து விட்டு போகிற ஒரு பொறுப்புள்ள இரட்சகர் நம்முடைய ஆண்டவர். மரிக்கும் பொழுது கூட அந்த தாயை அனாதையாய் விடவில்லை ஆண்டவர். ஏன்னா அந்த இடத்துல யோசேப்புக்கு மரியாளுக்கு கல்யாணம் ஆயிட்ட பேரு 4 சகோதரர்களும் சகோதரியும் பிறந்தாங்க பார்த்தியா, அவங்க அந்த சிலுவண்டையில வரல, பயந்து ஓட்டாங்க. ஏன்னா அவங்க பொறுப்பற்றவர்களா இருப்பாங்கப்பா, ஆனா நீ தாண்டா பொறுப்புள்ளவனா இருப்ப, ஆகையால எங்க அம்மாவை பார்த்துக்கிடா. ஹலோ, உங்களை நான் உங்ககிட்ட தயவு செய்து ரெக்வஸ்ட் பண்றேன், உங்க அப்பா அம்மாவை கவனிங்க ஐயா, தயவு செய்து. அம்மா, உங்ககிட்ட நான் வேண்டுதலாக கேட்டுக்கிறேன், தயவுசெய்து ஊழியத்துக்கு போயிடாத. கவனிங்க, என்ன கவனிங்க ஐயா. அது வர வந்துச்சு அந்த நேரத்தில். சோத்துரும், என்ன கவனிங்க, அப்பா அம்மாவை கவனிங்க ஐயா, விட்டுடாதீங்க. உங்க அப்பா அம்மாவை நீங்க பொறுப்பா பார்க்கணும். அதுக்கு உதாரணம் நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு. கடைசி வரையும் பார்த்துக்குங்க, கண் கலங்காம பார்த்துங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை நீங்க செய்ய, நாளைக்கு உங்களுக்கு உங்க பிள்ளைகள் செய்யும்.
பொறுப்புள்ளவர்களாக இருங்கள். ஆறாவதாக, ஜீவியத்திலிருந்து ஊழியம் செய்ய வேண்டும். சொந்த வாழ்க்கையில நீங்கள் ஊழியம் செய்யணும். கவனிக்கணும், சொந்த வாழ்க்கையில இருக்கிறத தான் நீங்க ஊழியத்துல கொண்டு வரணும். சொந்த வாழ்க்கையில பரிசுத்தம் தான் உன் சபைய பரிசுத்தமா இருக்கும். உன் சொந்த வாழ்க்கையில உண்மை இருந்தா உன் சபைய உண்மையா இருக்கும். இங்க வந்துட்டு அதிகாலை ஜெபம் பண்ணு அப்படின்னு நான் அதிகாரமா பேசிட்டு போய் ஒரு நாள் அதிகாலை ஜெபம் பண்றவனா பண்ணாதவனா இருக்கக்கூடாது. எதை நீ செய்யறியோ அதை தான் ஜனங்களுக்கு போதிக்கணும். கவனிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க அதுல இருந்து தவறிட்டீங்கன்னா அந்த பிரசங்கத்தை நீங்க தயவு செய்து பண்ணாதீங்க. வருகிற நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு சோதோம் கொமோராவுக்கு நேரிட்டதை விட அதிகமான பாதிப்புகள் உண்டாகும். இயேசு தன் வாழ்க்கையில எதையெல்லாம் செய்தாரோ அதை தான் பிரசங்கம் பண்ணார். உண்மைதானே? ஆகையால் தான் பிசாசை பார்த்து இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை. பிசாசு வராம பாரு, இந்த உலகத்தின் அதிபதி, என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. தன் ஜீவியத்தில் இருந்ததை, தன் ஜீவியத்தை தான் அவர் ஊழியமாய் செய்தார். நீங்க நிறைய பேர் வந்து 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வாதங்களை பத்தியே பேசிக்கிறீங்க. குருடனை சுகமாக்குனாரு, செவிடினை கேட்க பண்ணார். கவனிக்கிறீங்களா? அப்புறம் என்ன பண்ணாரு? இன்னும் இதெல்லாம் அற்புதம் பண்ணார். அற்புதர் 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 அற்புதர். ஐயா, நான் சொல்லி கொடுக்கிறேன், அவர் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய குணநலன்களை கவனி. எப்படி வாழ்ந்தார்? ஜீவியத்தில் இருந்துதான் அவர் பேசினார். தாழ்மையா இருங்கள் என்று கற்றுக் கொடுத்தவர் தன் வாழ்நாள் முழுவதும் சிலுவையின் மரண பரியந்தமும் என்று பிலிப்பியருக்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். வெறும் மேட பேச்சாளர் கிடையாது இயேசு. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஊருக்கு தாண்டி உபதேசம் நமக்கு இல்லடின்னு சொன்னாங்களா பாரு ஒரு ஊழியக்காரங்க. அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி நீங்க மாறிடக்கூடாது. சொந்த ஜீவியத்தில் இருந்து நீங்கள் பேச வேண்டும். நாம எதை செய்யறோமோ அதை தான் போதிக்கணும். செய்யாத போதிக்காதீங்க. நூதன சீசனாய் நாம் மாறிவிடக் கூடாது. யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தை எழுதிக்கிங்க. 2வதாக மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 to 29 வரைக்கும் நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொண்டு வீட்டில் போய் படிங்க. நேரம் இல்லாதபடினால 7வது குறிப்பாக நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். தன்னைத்தானே தாழ்த்துகிறவனாய் இருக்க வேண்டும். தன்னைத்தானே தாழ்த்த வேண்டும். தலைவர்களே, ZPF லீடர்ஸ்களே, 7வது பாயிண்ட், தன்னை தானே தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் மறுபடியுமாக 5வது வசனம் ஒருவர் வாசிக்கலாம். இன்னொருத்தர் வந்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 Peter chapter 5 verse 5. அந்தபடியே இருங்க இளைஞரே, வயசானவங்களுக்கு, சபையில் இருக்கிற வயசான மூப்பர் டீக்கன்ஸ் ஆர் பாஸ்டர்ஸ் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஆமா, தலைவர்களாகிய நாம் நம்மை முதலாவது தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம தான் ரோல் மாடல். நம்மளை நம்பி வருகிற மக்களுக்கு, ஹலோ பாஸ்டர்ஸ் லீடர்ஸ் கவனிங்க, சொல்லி முடிச்சிடுறேன். வருகிற மக்களுக்கு ரோல் மாடல் நாம தான். இயேசுவை நேரடியா பார்க்க முடியாது. நம்மில் இருந்துதான், என் சொந்த வாழ்க்கையில் இருந்துதான் இயேசுவை காண முடியும். அப்போ நான் என் சொந்த வாழ்க்கையில தாழ்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஹலோ, எல்லா மிருகங்கள்ல ரொம்ப உயரமானது எது? ஒட்டகம். அதை முட்டி பார்த்துக்கிறீங்களா? நல்ல பாஷையாகுது. சோத்துரும். ஹலோ, எப்படி இருக்க முட்டி? ஏன் என்னம்மா முட்டி போட்டு தண்ணி குடிக்கிறதா இல்லையா? அப்புறம் ஏந்துக்கும் போது முட்டி போட்டா ஏந்துக்கணும். நல்லா இருக்குது. இது கூட நல்ல பாஷெல்லாம் கிடைக்குது பாங்க. என்னம்மா உங்க பேரு? சுமித்ரா சிசுடைய மகளா? அடே அப்பா, சூப்பர்.
ஒவ்வொரு முறையும் தன் எஜமானன் ஏறும் பொழுது நீல் டவுன், நீல் டவுன், நீல் டவுன். எத்தனை முறை ஒரு நாளைக்கு ஏறுவான் இறங்குவான் பாருங்க. ஏறும் போதும் இது முட்டி போடணும், அவன் இறங்கும் போதும் இது முட்டி போடணும். எவ்வளோ உயரமான மிருகம், ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தன்னை தாழ்த்தும்படியாய் தேவன் படைத்திருக்கிறார் பார். அதை பார்த்து நாம கற்றுக்கொள்ளணும். என்னை தேவன் எவ்வளோ உயர்த்தினாரோ, பாஸ்டர் ராஜ் என்னை எவ்வளோ உயர்த்தி கொண்டே இருந்தாரோ, நான் தாழ்த்தினே இருக்கணும். தலைவர்கள் என்பவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாசித்து பாருங்கள், பிலிப்பியர் 2 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இயேசு சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினாராம். பிதா தாழ்த்தணும்னு சொல்லல, மற்றவர்கள் யாரோ அவருக்கு தாழ்த்தணும் போதிக்கல. தேவனுக்கு சமமாய் இருந்தும் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை வானத்துக்கும் பூமிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவராக இயேசுவை உயர்த்தினார். தலைவர்களுக்கு கிட்டத்தட்ட 18 குறிப்பு கொண்டு வந்தேன். நான் நேரில் 8 மணிக்கு முடிச்சுட்டு நான் வள்ளிமலை போகணுன்னு பார்த்தேன். 4 நிமிஷம் அதிகமாகிடுச்சு. சோத்துரும் நேரத்தில் நம்ம முடிக்கணும்ல. ஆமாம், ஆவியானவர் பேச சொன்னாருன்னு சொல்லிட்டு கதையெல்லாம் விடக்கூடாது. எல்லாவற்றையும் ஒழுக்கமாக கிரமமாக செய்யணும்னு அந்த ஆவியானவர் தான் நமக்கு போதிச்சுக்கிறார். அல்லேலூயா. 7 குறிப்பை தான் என்னால் உங்களுக்கு சொல்ல முடிந்தது. குறிப்பை எழுதி வச்சு வீட்டில் போய் படிங்க, அப்படியே விட்டுறாதீங்க. நல்லா பேசினாருங்க அவர். அந்த பாஸ்டர் நல்லா ரொம்ப அருமையாக பேசினார். என்ன பேசினார்னா, இல்லை நல்லா பேசினார், இல்லை என்னத்தாம பேசினார், இல்லை ரொம்ப அருமையாக தான் இருந்துச்சு அப்படின்னே மற்ற பாஸ்டர்கள் பிரசங்கத்தை மாதிரி சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆல்ரெடி ஒரு சிஸ்டருக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சுக்கிட்டு போல் தருது. ரொம்ப நேரம் இங்கே எழுந்திருப்பாங்க போல இருக்குது. சோத்திரம். நம்ம எல்லோரும் அப்படியே எழுந்துக்கலாமா? கவனமாக தலைவர்களே எல்லோரும் எழுந்துருங்க. சோத்திரம். ஆமென். மீண்டுமாக உங்கள் மத்தியில் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும், அடுத்ததாக ZPFனுடைய ஃபவுண்டரும் பாஸ்டரும் எனது அருமை சகோதரம் ஆகிய ராஜ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா உங்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு 2 மணி நேரம் மறுபடியும் பைபிள் படித்து நான் என்னை படிக்க வச்சுக்கிறார். என்னை இங்கே பைபிள் காலேஜ் நடத்த வச்சுக்கிறார், என்னை படிக்க வைக்கிறார். ஆகையால் தேவன் அவரை ஆசீர்வதிப்பார். அவருடைய குடும்பத்தையும், அம்மாவையும், அவருடைய மனைவி பிள்ளைகளையும், திருச்சபை மக்களாகிய உங்களையும், தலைவர்களையும் அடுத்த 2026 ஆண்டில் இன்னும் ஆயிரக்கணக்கான தலைவர்களை கொடுத்து ஆயிரக்கணக்கான மக்களை நீங்கள் ஆதாயப்படுத்த போறீங்க. அந்த தேவ மனுஷனுக்குள் இருந்த அதே ஆவி, அதே அந்த தரிசனத்தின் ஆவி, அந்த ஆத்ம பாரத்தின் ஆவி, அந்த வாலிப வயதில் தேவனுக்காக ஒப்பு கொடுத்த அந்த டெடிகேஷன் உங்கள் மீதும் வருவதாக. கண்களை மூடுவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்படியே நம்ம ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி